நம்மளுடைய கற்பனை சக்திக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எதை வேணும்னாலும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பிகாஸ் நம்மளுடைய கற்பனை சக்திங்கிறது இப்போ நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனது மட்டும் இல்லைங்க, மல்டிவர்ஸோட கனெக்ட் ஆனது தான் நம்மளுடைய கற்பனை சக்தி. அதுலயும் பாத்தீங்கன்னா நம்ம பிரெயின்ல ஹைப்போ கேம்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பாகம் ஒன்று இருக்கு. அந்த பாகத்துடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னா, பயோ மெமரிஸ்ல இருந்து நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ்ல இருந்து மல்டிவர்ஸ்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆன்மா அங்க எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அது இன்க்ளூடிங் இந்த ஹைப்போ கேம்பஸ் அப்படிங்கிற பாகத்துல காட்சி படங்களா ஒவ்வொரு செல்கள்லையும் ரிஜிஸ்டர் ஆயிட்டே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய கற்பனை சக்தியை வச்சு மட்டுமே இந்த பிரபஞ்சத்துல நம்ம எதை ஆசைப்படுறோமோ, நம்ம எதை சாதிக்க நினைக்கிறோமோ, எதை அட்ராக்ட் பண்ணணும், எதை அட்ராக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு நாம திருப்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே நிச்சயமா நம்மளால அடைய முடியும். வெறுமனே நம்மளுடைய கற்பனை சக்திக்கு அந்த பவர் இருக்கு அப்படிங்கிறத எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? ஸோ காட்சிப்படுத்துதல் சக்தியை வச்சு நிச்சயமா இந்த பிரபஞ்சத்துல எதை வேணும்னாலும் ஈர்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் காட்சிப்படுத்துதலை ஒரு ப்ராக்டிசஸ் மாதிரி, லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராக்டிசஸ் மாதிரி ஃபாலோ பண்றாங்க. நிச்சயமா பண்ணலாம், அப்படி ஒரு ப்ராசஸும் கண்டிப்பா இருக்கு. ஆனா அங்கதான் நிறைய பேர் என்கிட்ட என்னோட பர்சனல் கிளாஸ்ல சந்தேகங்களை நிறைய பேர் கேட்கறாங்க. அது என்ன அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க, நான் ஒரு பர்சனை காட்சிப்படுத்துதல் பண்றேன் அப்படின்னா திடீர்னு பிளர் ஆயிடுது, நான் எதுல விட்டேன் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறதுல ஸ்டக் ஆகி நின்னுடுறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பர்சனுடைய முகத்தை நான் காட்சிப்படுத்துதல் பண்றேன் அப்படின்னா அந்த பர்சனுடைய முகம் கூலா காமா இருக்கும் போது கூட ஞாபகம் வந்துட்டு போகுது. ஆனா ப்ராப்பரா நான் காட்சிப்படுத்துதல் மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு அந்த ஞாபகம் வரமாட்டேங்குது. அவங்க ஃபேஸே எனக்கு ஞாபகம் இல்லாம இருக்கு. நான் என்ன பண்றது? அவங்க ஞாபகத்தை கொண்டு வரதுக்கு அவங்க போட்டோஸ் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்துதல் வருது, ஃபேஸ் கூட வருது, ஆனா என்ன அப்படின்னா லென்த்தியா ரொம்ப பெருசா லாங் டைம்க்கு ரொம்ப நேரத்துக்கு என்னால காட்சிப்படுத்துதல் பண்ண முடிய மாட்டேங்குது. டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கேன், எங்க விட்டேன் எங்க பிடிக்கிறேன் மறுபடியும் எங்க இருந்து வரேன், லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிட்டே இருக்கு. இதை காட்சிப்படுத்துதல் பண்ணலாமா, இந்த சீனை கிரியேட் பண்ணலாமா, இல்ல இந்த சீனை கிரியேட் பண்ணலாமான்னு வித்தியாசமான கோணத்துல நான் சிந்திக்கிறேன். அப்புறம் அதுலயே நான் டிஸ்டர்ப் ஆனதுனால அதை அப்படியே குட் பண்ற மாதிரி ஆயிடுது. நான் வேற எப்படிதான் காட்சிப்படுத்துதல் பண்றதுன்னு இன்னும் சில பேர் சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு கேட்டகரி. இன்னும் ஒரு கேட்டகரி இருக்காங்க. என்ன அப்படின்னா, காட்சிப்படுத்துதல் என்னால பண்ண முடியுது, ஆனா அந்த காட்சிகளுக்கான உணர்வை என்னால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது காட்சிப்படுத்துதல்ங்கிறது வெறுமனே காட்சிகளா இருந்தா போதாது இல்லையா? காட்சிகளுக்கு உணர்வுகள் ரொம்பவுமே முக்கியம். அப்ப உணர்வுகள் மட்டுமே போதாது, உணர்வுகள்ல அதிர்வலைகள் வெளிப்படுற அளவுக்கு உணர்வுகளை நம்ம செலுத்த வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். அப்ப அவங்க சொல்லுவாங்க, காட்சிப்படுத்துதல்லாம் வருது, சீனெல்லாம் கிரியேட் பண்ணிடுறேன், ஆனா எனக்கு உணர்வு வரமாட்டேங்குது, அந்த உணர்வுல இருந்து வைப்ரேஷன்ஸ் வரமாட்டேங்குது, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இந்த சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் நான் இந்த வீடியோவின் மூலமா உங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ண போறேன். இது ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுது, இது எப்படி சால்வ் பண்ணலாம், எப்படி ஃப்ளூவெண்டா காட்சிப்படுத்துதல் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நான் சொல்லி கொடுக்க போறேன். சரி, இது எல்லாமே ஓகே. ஆனா இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அவங்க தனி விதமானவங்க, வித்தியாசமானவங்க. என்ன அப்படின்னா 24/7 100% பெரிய லாங் டேர்முக்கு, லாங் டைமுக்கு காட்சிப்படுத்துதல்லையே வாழ்வாங்க. அதாவது அவங்க காலையில எழுந்திரிச்சதுல இருந்து தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஏன் தூக்கத்துல இருந்து சடனா அவங்க எழுந்திரிச்சிட்டாங்கன்னா கூட அவங்க காட்சிப்படுத்துதல் தன்மையிலேயே இருப்பாங்க. 24 மணி நேரமும் காட்சிப்படுத்துதல் தன்மையிலேயே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி காட்சிப்படுத்துதல் பண்ணாதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கும் போல இருக்கு, யூனிவர்ஸ் நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் போல இருக்குன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. சில பேர் அப்படி நினைச்சே 24 மணி நேரமும் காட்சிப்படுத்துதல் பண்றவங்களும் இருக்காங்க. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அது லா ஆஃப் அட்ராக்ஷனா, அது யூனிவர்ஸோட தான், அதனுடைய நம்மளுடைய நுகர்வா தன்மையா எதுவுமே தெரியாமலேயே 24/7 கற்பனையிலேயே வாழுறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்போ இவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி வச்சிருக்காங்க இல்லையா, ரொம்ப பெரிய பீரியட்க்கு அவங்க காட்சிப்படுத்துதல் பண்றாங்கல்ல, அப்போ அவங்களுக்கு மட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுமோ அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை அப்படி காட்சிப்படுத்துதல் பண்ணாதான் நடக்கும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ இந்த எல்லா விதமான கேள்விகளுக்குமான பதிலா கண்டிப்பா இந்த பர்டிகுலர் வீடியோ பதிவு இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ரீசன் என்னங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு பிறகு இதை எப்படி நாம கிரியேட் பண்ணலாம், எப்படி நாம காட்சிப்படுத்துதல் பண்ணா லா ஆஃப் அட்ராக்ஷன் யூனிவர்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம்.
அதாவது எனக்கு பிளர் ஆகுது, கட் ஆயிடுது, காட்சிப்படுத்துதல் லென்த்தியாக வரமாட்டேங்குது, இடையில கட் பண்ணிட்டே இருக்கேன், அண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுது, நிறைய லூப் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது, நான் எதை காட்சிப்படுத்துதல் பண்ணுங்கிறதே மறந்துடுறேன், அண்ட் ஃபேஸ் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது, பிளர் ஆயிடுது, நான் ரொம்ப நேசிச்ச ஒரு பர்சனுடைய ஃபேஸ் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, இதெல்லாம் காரணம் என்ன? இந்த மாதிரி மல்டிபிள் விஷயம் சொல்றீங்க. அண்ட் வந்து உணர்வுகள் வர மாட்டேங்குது. நான் ஒரு பர்சனை வந்து ஆழமா லவ் பண்றேன், அந்த பர்சனை தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அவங்கள அட்ராக்ட் பண்றதுக்கு தான் நான் வந்து காட்சிப்படுத்துதல் பண்றேன். ஆனா காட்சிகளுக்கு உணர்வு கொடுக்க முடியல, அதிர்வலைகளை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றீங்களா? இந்த மல்டிபிள் ரீசனுக்குமே ஒரே ஒரு காரணம் என்ன? அதாவது இந்த மல்டிபிள் இஷ்யூக்குமே ஒரே ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, மேபி நீங்க ஒரு வேளை மன அழுத்தத்திலையோ அல்லது மன குழப்பத்திலையோ அல்லது மன சோர்வுலையோ இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, காட்சிப்படுத்துதலை உங்களால அழகா அப்படியே கிளீனா கம்ப்ளீட்டடா ஒரு மூவி மாதிரி உங்களால மேக் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இல்லைங்க, நான் வந்து மன அழுத்தத்துலலாம் இல்லை, மன சோர்வுலாம் இல்லை, நான் நார்மலாக தான் இருக்கேன், இல்லை ஹாப்பியாகவே இருக்கேன், ஆனாலும் எனக்கு இந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னா, உங்களுக்கு சைல்டுஹுட்ல ஓகேங்களா கற்பனை சக்தியை நீங்கள் வளர்த்துக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது சின்ன வயசுல நம்ம அம்மா எல்லாம் பார்த்தீங்கன்னா கதை சொல்லுவாங்க. கதை சொல்றது வந்து இந்த ஜெனரேஷன்ல குறைஞ்சு போச்சு. அதுவும் முன்னோடி காலங்கள் மாதிரி இப்போ இருக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும் இல்லையா? அம்மா கதை சொல்லுவாங்க, அப்பா கதை சொல்லுவாங்க, தாத்தா பாட்டி எல்லாம் கதை சொல்லுவாங்க. நம்ம அப்படியே வானத்தை பார்த்தாப்புல படுத்துக்கிட்டு கற்பனை வளர்த்துக்கு அப்படியே நம்ம வந்து ஃப்ரீயா போயிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கதைகளை நம்ம சொல்லும் போது குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, அழகா காட்சிப்படுத்துதல தானாவே கிரியேட் பண்ணும் இல்லையா? இப்போ எப்படி நம்ம கண்ணில் பார்க்குறோம் இல்லையா? பார்க்கும்போது ஒரு உணர்வு வருது, ஓகே அந்த பொருள் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு உணர்வு வருது. மூக்குல வாசனை போகுது, அந்த நுகர்வு வந்து ஓகே இந்த வாசனை இந்த ஸ்மெல்லே இங்கிருந்து தான் வருது அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணுது இல்லையா? அது மாதிரி கற்பனை அப்படிங்கிறதும் ஒரு விதமான செயல்பாடு, அதுவும் ஒரு எமோஷன். கரெக்டுங்களா? அப்படி இருக்கும்போது பார்வை மாதிரி, நுகர்வு மாதிரி, ஒரு டேஸ்ட் மாதிரி கற்பனைங்கிறதும் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த யூனிவர்ஸ்ல உருவாகி இருக்கக்கூடிய இன்னும் உருவாகக்கூடிய எல்லாமே ஏதோ ஒரு மனுஷனுடைய கற்பனை ஆற்றல்ல இருந்து உருவானது அப்படின்னு சொல்லி சயின்ஸ் சொல்லுதுங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சைல்டுஹுட்ல இருந்து நீங்க கற்பனை சக்திக்கு தீனி போடாததுனால உங்களுடைய பிரைன் பாத்தீங்க அப்படின்னா அந்த கற்பனை சக்தியை டெவலப் பண்ணாமலேயே அப்படியே வச்சு டம்ப் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ இப்போ இவ்வளோ வயசு ஆனதுக்கு பிறகு நம்ம வந்து திடீர்னு காட்சிப்படுத்துதல் பண்ணணும், காட்சிப்படுத்துதல் வந்து இப்படி வந்து பிக்சர் மாதிரி பண்ணணும், அப்பதான் நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சக்சஸ் கொடுக்கும், யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன் ஆகதான் செய்யும். ஸோ அதனால உங்களால இனிமேல் பண்ணவே முடியாது, சைல்டுஹுட்ல நீங்க பண்ணாததுனால உங்களுக்கு இனிமேல் வரவே வராது அப்படின்னு சொல்ல முடியாது. பட் உங்களுக்கு டைம் நிறையவே எடுக்கும். நீங்கள் அதில் ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களாலையும் ஒரு நல்ல விஷுவலைஸ், ஒரு காட்சிப்படுத்துதல் முறையை உருவாக்க முடியும். ஓகே, இந்த காரணத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, 24/7 பெரிய லாங் டேர்ம் பீரியட்ல காட்சிப்படுத்துதல் பண்ணிட்டே இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கிடைச்சிருமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் அப்படி பண்ணாதான் காட்சிப்படுத்துதல் பண்ணாதான் ரிசல்ட் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களே, அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும், அதுவும் லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணணும், அதுலேயும் காட்சிப்படுத்துதல் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஓகேங்களா, வெறும் 30 செகண்ட் நீங்கள் காட்சிப்படுத்துதல் ஃப்ளூவெண்ட்டாக கிளியராக ஹெச்டியில் நீங்கள் காட்சிப்படுத்துதல் பண்ணால் போதுமானது. அதுவே யூனிவர்ஸ்ல பிரதிபலிக்கிறதுக்கு இனாஃப். புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா? 30 செகண்ட்க்கு மேல ஒரு நிமிஷம் நீங்க பண்ணினாலும் ஓகே தான், ஃபைன் தான். ஆனா 30 செகண்ட் நீங்க பண்ணாலே 100% உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். அது ஒரு நிமிஷம் பண்ணாலும் அந்த 30 செகண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் இருக்கும். நீங்க இல்ல 10 செகண்ட் தான் நான் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 10 செகண்ட் பண்றது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு உணர்வை நீங்க வெளிப்படுத்துறீங்கிறத பொறுத்தது. புரிஞ்சுதுங்களா? 10 செகண்ட் தான் நான் காட்சிப்படுத்துதல் பண்றேன், அப்ப அது வந்து நடக்காது, அது பிரபஞ்சத்துக்கு வந்து இனாஃப் இல்லையா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க அந்த 10 செகண்ட்லயே ரொம்ப ஆழமான உணர்வுகளை, ரொம்ப ஆழமான அதிர்வலைகளை ஷேர் பண்ணும் பொழுது அந்த 10 செகண்ட் காட்சிப்படுத்துதல் கெப்பாசிட்டியே போதுமானது இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு தேவையானதை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதிகபட்சமா 30 செகண்ட் நீங்க பண்ணாலும் போதும், இல்லை ஒரு நிமிஷம் பண்ணாலுமே 30 செகண்ட் நீங்க பண்ணக்கூடிய வேல்யூக்கான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை தாண்டி சில பேர் 5 நிமிஷம் பண்றதும் 15 நிமிஷம் பண்றதும், இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுவோம், தப்பா பண்ணிட்டோம், இல்ல இந்த ஆங்கிள் இருந்து பண்ண வேண்டாம், இந்த ஸ்கிரீன் பிளே வேண்டாம், அடுத்த ஸ்கிரீன் பிளேக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மாத்தி நீங்க காட்சிப்படுத்துதல பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை குழப்பமான மனநிலைக்குள்ள கொண்டு போயிடும். அண்ட் வந்து நல்லா இருக்க முடியாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு பாடுறீங்க, சரிகாமா அப்படின்னு ஸ்டார்ட் பண்றீங்க, நல்லா இல்லை அப்படின்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ண உங்களுக்கு இரிட்டேட் ஆயிடும் இல்லையா? ஸோ வரல அப்படின்னா அப்ப எப்ப வருமோ அப்ப பண்ணலாம். கரெக்ட் தானே? எப்போ மைண்ட் அதுக்கு அடாப்ட் ஆகுதோ அப்ப பண்ணிக்கலாம். அதுக்காக அது கூட ஃபைட் பண்ணாதீங்க. புரிஞ்சுதுங்களா?
ஸோ இதெல்லாத்தையும் மீறி 24/7 கற்பனையிலே இருக்கிறது, சாப்பிடும்போது, குளிக்கும் போது, தூங்கும் போது, தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமோ இடையில தூக்கத்துல இருந்து எழுந்திரிச்சாலும் கற்பனையில் அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்கெல்லாம் காலப்போக்கில் சீசோபெர்னியா அப்படிங்கிற மனச்சிதைவு நோய்க்கு ஆளாகிடுவாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கற்பனையில ஃபியூச்சர்ல வந்து யாரும் பேசுற மாதிரி இருக்கும், யாரும் பேசுறது கேட்குற மாதிரி இருக்கும், அண்ட் வந்து பார்க்காத ஒரு உருவம் அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஐ மீன் தனுஷ் பார்த்தீங்கன்னா 3 படத்துல ஒரு கான்செப்டை பேசியிருப்பாங்க இல்லையா? அதுக்கு பேர் தான் சீசோபெர்னியா. தமிழ்ல அந்த படம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த ஒரு படம் தான் நினைக்கிறேன். சில படம் இருக்கு, சின்ன சின்ன குட்டி குட்டி படமா இருக்கும். ஸோ சீசோபெர்னியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கற்பனை தான் முதல்ல ஆரம்பிக்கும். நமக்கு ஆழமான கற்பனையும் அதீதமான கற்பனையும் தான் ஃபர்ஸ்ட் உருவாகும். அதுக்கு பிறகுதான் அந்த மனச்சிதைவே உருவாகும். அப்போ உண்மை எது கற்பனை எதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாத இடத்துல போய் லாக் ஆயிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால 24/7 கற்பனை பண்றதுமே தப்பான விஷயம் தான். அதாவது நம்ம பாடியில சுகர் அண்ட் சால்ட் வந்து அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை கொடுக்குது இல்லையா? அந்த மாதிரி கற்பனை அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. ஏன்னா கற்பனை பண்ணாதான் இந்த பிரபஞ்சத்துல ஏதாவது ஒண்ணு புதுசா பிறக்கும். கரெக்டா? அண்ட் வந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதையும் நம்மளால கற்பனை பண்ணாதான் அட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை கற்பனை பண்ணல அப்படின்னாலும் ப்ராப்ளம் தான். ஏன்னா எது வேணும், என்ன கோல் அப்படிங்கிறதே தெரியாம போயிட்டு இருப்போம் இல்லையா? ஸோ இப்போ கற்பனை முக்கியம். ஆனா கற்பனை ரொம்ப நேரத்துக்கு பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு எந்த விதமான அவசியமும் இல்லைங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி கற்பனை கட்டாய் போயிடுது, லூப் மாதிரி போயிட்டே இருக்கு. நான் எங்க விட்டேன் எங்க பண்ணேன்னு தெரியல. என் பார்ட்னரோட ஃபேஸ் எனக்கு பிளர்ரா இருக்கு, இல்லை ஃபேஸை ஞாபகம் வரமாட்டேங்குது. அப்படி வந்தாலும் ஃப்ரீயா இருக்கிற நேரம் வருது, நல்லா இருக்கிற நேரம் வரமாட்டேங்குது அப்படிலாம் நிறைய பேர் சொல்றீங்க இல்லையா? அதுக்கு பெஸ்டான சொல்யூஷன் நான் சொல்றேன். ஒரு சிக்கலான ஒரு போட்டோவை எடுத்துக்கோங்க. அந்த சிக்கலான போட்டோ அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? நீங்க கூகுளில் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிக்கலான போட்டோங்கிறது ஒரு டிராயிங்கா இருக்கலாம், இல்லை நிறைய பெயிண்டிங்கா இருக்கலாம். நிறைய வரைஞ்சிருப்பாங்க, சூரியன் இருக்கும், நிலா இருக்கும், என்னென்னவோ இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கலான பிக்சரை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்க கெப்பாசிட்டி பொறுத்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய வால்ல ஃபிட் பண்ணுங்க. ஃபிட் பண்ணிட்டு அது நீங்க உங்க கண் பார்வைக்கு, உங்களுக்கு வந்து கண் பார்வைக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ, கிட்ட பார்வை, தூர பார்வை இதெல்லாம் மேட்ச் பண்ணி நீங்க அப்படியே செட் பண்ணி வச்சுக்கோங்க. உட்காந்துக்கோங்க. ஆப்போசிட்ல உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி உங்களை முதல்ல நீங்க அமைதிப்படுத்திக்கணும். ஏன்னா நீங்க ஒரு வேளை சப்போஸ் மன அழுத்தத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னா பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது நீங்க கூல் ஆயிடுவீங்க. ஸோ பண்ணிட்டு அந்த பிக்சரை உத்து பாருங்க. அப்படியே நீங்க உங்களையே பாருங்க, அந்த பிக்சரையே பாருங்க. அந்த சிக்கலான பிக்சர்ல என்னெல்லாம் இருக்குங்கிறது அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. அதை அப்படியே கவனிங்க, உள்வாங்குங்க. உள்வாங்கிட்டு உங்களுக்கு ஓகே இனாஃப் அப்படின்னு தோணும் இல்லையா? அப்போ கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அதை ஞாபகப்படுத்துதல் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? அந்த பிக்சர்ல நீங்க என்னெல்லாம் பார்த்தீங்க, அது என்னெல்லாம் கலர்ஸ்ல இருந்தது அப்படிங்கிறத அழகா ஞாபகப்படுத்துதல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரும் இல்லையா? அடுத்தது அப்படியே மறைஞ்சு போயிடும். இல்லை இது இங்கிருந்து தான் இங்கிருந்து குழப்பலாம் வரும், இல்லை அந்த பிளர் ஆயிடும். ஸோ அப்போ மறுபடியும் என்ன பண்ணணும்னா கண்ணை ஓப்பன் பண்ணி அந்த பிக்சர் மறுபடியும் பாருங்க. அதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. மறுபடியும் கண்ணை மூடிக்கிட்டு அதை ஞாபகப்படுத்தி பண்ணுங்க. இந்த மாதிரி 15 மினிட்ஸ் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருங்க. ஸோ இதை பண்ண இன்னும் டாஸ்க் வந்து இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே போகணும். ஓகேங்களா? ஐ மீன் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ வந்து ஒரு பிக்சரை வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் எடுக்கிறீங்க, அது வந்து தரவாயிடும் ஒரு 4-5 நாள்ல. அதுக்கப்புறம் அடுத்த பிக்சர் அது இன்னும் சிக்கலா இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சிக்கலான பிக்சர். இந்த மாதிரியே அடுத்தடுத்தது நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும், இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா காட்சிப்படுத்துதல் கெப்பாசிட்டி அதிகமா மாறிக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த டாஸ்க்கை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பரீட்சை மாதிரி நீங்க வச்சு பண்ணி பார்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா காட்சிப்படுத்துதல் கெப்பாசிட்டி வந்துடும். வெறும் 10 இருந்து 30 செகண்ட் நீங்க காட்சிப்படுத்துதலுக்கு உணர்வை கொடுத்தாலே போதுமானது. உங்களுடைய இலக்குகளை நீங்க நிச்சயமா அடைய முடியும். ஸோ அதனால பயப்படாதீங்க. ஸோ இந்த கான்செப்ட் உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலா லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது இது போன்ற லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸஸ் அண்ட் பாத்தீங்கன்னா காட்சிப்படுத்துதல் பண்ண முடியல, வேற ஏதாவது டாஸ்க் இருந்தா கொடுங்க. இல்ல எனக்கு வந்து கைடட் காட்சிப்படுத்துதல் பிராக்டிசஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா கீழே டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்க வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா Flipkart, Amazon, Notion Press அப்படிங்கிற தளங்கள்ல இப்போ புத்தகம் அவைலபிள் இருந்துட்டு இருக்கு. முடிஞ்சா விருப்பம் இருக்குன்னா புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.